இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சதம் விளாசிய துணை கேப்டன் ரிஷப் பந்த் முன்னாள் கேப்டன் தோனியின் நீண்ட கால சாதனையை முறியடித்துள்ளார். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார். 65 ரன்களுடன் இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடிய ரிஷப் பந்த் ஏதுவான பந்துகளை எல்லைக்கோட்டுக்கு விரட்டியடித்து 146 பந்துகளில் சதம் விளாசினார். இங்கிலாந்து மண்ணில் சதம் விளாசியதை தமது பாணியில் ரிஷப் பந்த் கரணம் போட்டு கொண்டாடினார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டியில் 7வது சதத்தை நிறைவு செய்த அவர் இந்திய விக்கெட் கீப்பர்களில் அதிக சதம் விளாசி இருந்த தோனியின் சாதனையொன்றையும் முறியடித்துள்ளார். விக்கெட் கீப்பராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தோனி 6வது சதங்கள் விளாசி இருந்தார். பந்த் 7வது சதம் விளாசி அவரது சாதனையை முறியடித்துள்ளார். மேலும் 7வது சதங்கள் விளாசி இருந்த இலங்கையின் குமார் சங்ககாரா சாதனையையும் ரிஷப் பந்த் சமன் செய்துள்ளார். 2022ஆம் ஆண்டு கார் விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வந்த ரிஷப் பந்த் தனது அட்டகாசமான ஆட்டத்தால் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறார். இதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு தனது டெஸ்ட் வாழ்க்கையை தொடங்கிய பந்த் தான் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் மற்றும் 12வது சர்வதேச வீரர் என்ற சாதனையையும் படைத்தவராவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.